ஏன் ப்ரேயர் மீட்டிங்ஸ்க்கெலாம் போகிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஜெப கூட்டங்களுக்கு ஏன் அதிகமாக செல்லணும்? ப்ரேயர் மீட்டிங் வச்சா உடனே வாங்கன்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்து விடுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம ப்ரேயரில் உட்கார்ந்தாதான், ஒரு சிலராக கூடி ஜெபித்தாதான் சில கட்டுகள் உடைக்கப்படும். பூமியில் சேர்ந்து நீங்கள் எதை பிரேக் பண்ணுறீங்களோ அது பரலோகத்திலே பிரேக் ஆகும். எதை கட்டுகிறீர்களோ அது கட்டப்படும், எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது அவிழ்க்கப்படும் சொல்லியிருக்கார். எனவே தான் நல்ல அபிஷேகத்தில் நிறைந்த ஆராதனை, நல்ல ப்ரேயர் மீட்டிங்ஸ், இதை மிஸ் பண்ணவே கூடாது. நம்ம நல்லா சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது பல கட்டுகள் உடைந்து தேவாதி தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் எல்லாம் சேர்ந்து கூடி ஜெபிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிச்சோம்னா பெரிய பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். கட்டுகள் உடைக்கப்படும். கட்டுகள் உடைக்கிற அபிஷேகத்தை அங்கே தான் ஆண்டவர் ஊற்றுவார். கூடி ஜெபிக்கிறதுல தான் அபிஷேகம் இறங்கும். அபிஷேகம் இறங்கும் போது தான் எந்த கட்டுகளும் உடைக்கப்பட்டு தடைகள் யாவும் விலகி ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரும். எனவே ஜெபம் பண்ணுங்க, கூட்டத்துக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.